ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேர்னி ஆஃப் த இயர். அதாவது இந்த வருஷம் நான் என்னென்ன டிராயிங்லாம் பண்ணணும் அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அதாவது நான் பண்ண எல்லா டிராயிங்ஸும், அது இல்லாமல் நீங்கள் கேட்டு நான் பண்ண டிராயிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்ககிட்ட வந்து காட்ட போகிறேன். அதனால் இந்த வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்துல நான் டிராயிங் பண்ணது மொத்தம் 2 A4 நோட் வந்துட்டு நான் டிராயிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு A5 நோட்டு ஒன்று. இதுல பெருசா டிராயிங் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு 5 ஷீட் அந்த மாதிரி டிராயிங் பண்ணியிருப்பேன். அப்புறம் டூடில் நோட்டு, இது வந்துட்டு A5 தான். இதுல டூடில் வந்து டிராயிங் பண்ணுவேன். டூடிலும் வந்துட்டு ஒரு 4 இல்ல 3 அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன், கரெக்டா தெரியல. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு அதாவது நேத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். நேத்துல இருந்து நியூ இயர் வரைக்கும், அதாவது 2024 நியூ இயர் வரைக்கும் பேக்வேர்ட்ல போவோம். ஓகேவா? ஸோ இந்த நோட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறது இந்த நோட்டு தான். இதுலயும் நம்ம லாஸ்ட்ல இருந்து வருவோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நேத்து பண்ணது. நேத்து வந்துட்டு வீடியோவும் போட்டிருப்பேன். இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டு பண்ணது தான். அதாவது குகேஷ் உள்ளதே. குகேஷ் வந்துட்டு இந்த டிராஃபியை பார்க்குற மாதிரி வந்து டிராயிங் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து தளபதி விஜய், அதாவது கிறிஸ்மஸ் டீம்ல இருக்க மாதிரி வந்து டிராயிங் பண்ணது. அப்புறம் இது வந்து கிறிஸ்மஸ்க்காக சாண்டா கிளாஸ் பண்ணது. நெக்ஸ்ட் இது வந்து லூஃபி ஒன் பீஸ்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ நாள் வந்துட்டு ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டது. அதுக்கப்புறம் ஷீகாமாரு நருட்டோல இருந்து பண்ணது. இதுவும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் புஷ்பா 2 இப்போ வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. இது வந்துட்டு டிராயிங் பண்ணது சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால. அதுக்கப்புறம் அமரன் மூவில இருந்து எஸ்கே, இதுவும் வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டதுனால தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து நருட்டோல இட்டாச்சி த மாஸ்டர் தலைவனை வந்து டிராயிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து நருட்டோ லேடிஸ் வெர்ஷன், அதாவது ஃபீமேல் வெர்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது பண்ணியிருந்தது. க்யூட்டாக இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து நருட்டோ, இது வந்துட்டு 6 பாத் சேஜ் மூன் டிராயிங் பண்ணது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நண்பன் சுரேஷ், அதுவும் வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்காக பண்ணது. அதுக்கப்புறம் இது வந்து குராமா, பேக்ரவுண்ட் மட்டும் கொடுக்காம இருந்திருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல. இது வந்து ககாஷி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணது, கியூட்டா. ஓகேவா? அதுக்கப்புறம் தளபதி, இது வந்து மாநாடப்போ டிராயிங் பண்ணது. இது வந்து தலை தோனி, இது வந்து IPL இந்த வருஷம், அதாவது 25 வந்து ஆட போனேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்போ வந்து நம்ம டிராயிங் பண்ணோம். ஸோ இதுவும் அப்போதான் டிராயிங் பண்ணது, தலை தோனி. அதுக்கப்புறம் பொருட்டோ, ஸோ இது வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டதுனால பண்ணது. அதுக்கப்புறம் ஹினாட்டா, இதுவும் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் பண்ணியிருந்தோம். இது வந்து ரத்தன் டாட்டா டெத் ஆகிட்டாங்க, ஸோ அப்போ பண்ணது. இது வந்துட்டு டெட்பூல் வந்து டிராயிங் பண்ணனால வந்து அவுட்லைன் போட்டு வச்சிருந்தேன். ஸோ இன்னும் வந்து கம்ப்ளீட்டே பண்ணலை, அவுட்லைனோட அப்படியே இருக்கு. இது வந்துட்டு ஸ்டேஜ் மூன் நருட்டோ. இது வந்து டோபி ராமா. ஸோ இதுவும் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் பண்ணியிருந்தோம். இது வந்து என் பர்த்டே அன்னைக்கு என்ன வந்து டிராயிங் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கப்பா, அதுக்காக பண்ணவே நான் தான். இது வந்துட்டு டோபி ராமா. அதுக்கப்புறம் விஜிதா, இதுவும் நீங்க கேட்டுதான் பண்ணது. அதுக்கப்புறம் கோகு, செம்மையா இருக்கார்ல பா. இது வந்து பெயினும் வந்து நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணோம். நெக்ஸ்ட் இது வந்து கோஜோ, ஃபுல்லாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்கிறார். அதுக்கப்புறம் த ஏஞ்சல் சாய் பல்லவி. அமரன் வந்துட்டு சாய் பல்லவின்னு தனியாக இன்ட்ரோ வீடியோ விட்டுருந்தாங்க, ஸோ அப்போ எடுத்தது, அப்போ வந்து டிராயிங் பண்ணது. இதுக்கப்புறம் இது வந்துட்டு மீனாட்டோ, இதுவும் நீங்கள் கேட்டு தான் டிராயிங் பண்ணோம். அப்புறம் இது தளபதி விஜய் கோட் மூவி ரிலீஸ் ஆனப்போ வந்து டிராயிங் பண்ணது, நீங்கள்லாம் கேட்டு. தளபதி டிராயிங் தான் அதிகமாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஓபிட்டோ. இது வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு நான் சேர்த்துட்டேன், ஒரு 10 hours மேலே இருக்கும் இது டிராயிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்டை வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இது வந்து ஜிராயம் ஃபுல் பேஜ், இந்த நோட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு வந்து ஜிராயம் டிராயிங் எடுத்து
இதெல்லாம் ஒன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ட்ராயிங் பண்ணது. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இந்த நோட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு நடுவில் சின்ன நோட்டில் பார்த்துருவோம். சரியா? இது வந்துட்டு பொங்கல் இல்லை தீபாவளி அப்போ வந்து வாங்கினது. அதாவது டூடில் பண்ணோம் அப்படின்றதுக்காக. இது வந்து ஃபர்ஸ்ட் டிராவல் டூடில் பண்ணப்போ வந்துட்டு பண்ணது. நெக்ஸ்ட்டு இது தீபாவளிக்கு டூடில் பண்ணது. அப்புறம் இது வந்து ரெயின் டூடில். அவ்வளோதான். நோட்டு வாங்கி 3 டூடில் தான் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இது வந்துட்டு A5 நோட்டு. பட் இது வந்து நான் கலரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அப்போ வந்து பென்சில் டிராயிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பண்ணது. இது வந்து சும்மா ஃபண்டுக்காண்டி பண்ணது. நல்லா தான் இருக்கு. இவங்க வந்துட்டு பிரேமலு படம் ரிலீஸ் ஆனப்போ பண்ணது. அவங்க ஹீரோயின். அடுத்து வந்து அவதார் மூவில வந்து சும்மா பண்ணது. அப்போ பென்சில் டிராயிங் பண்ணக்குள்ள கோஜோ பண்ணது. அதுக்கப்புறம் இது மதர்ஸ் டே அப்போ. இது ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ்ல அந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணது. இது என்னன்னே தெரியல, சும்மா ஃபண்டுக்காண்டி பண்ணது. இது ஆவேசம் படம் ரிலீஸ் ஆனப்போ பண்ணது. ஃபர்ஸ்ட் ஃபாசி. இது வந்து ஸ்டார் மூவி ரிலீஸ் ஆனப்போ கம்மிங் டிராயிங் பண்ணது. இதுவும் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் பண்ணது. அதுக்கப்புறம் பாலானா. ஸோ இது எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் பண்ணோம். அதுக்கப்புறம் இது யாருன்னே எனக்கே தெரியல, நானே சும்மா வந்து குத்துமதிப்பாக டிராயிங் பண்ணேன். இது வந்து ஜஸ்ட்டு ரேண்டமாக பண்ணது. ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு மேலே பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நோட்டில் எதுவும் பண்ணலை, டிராயிங்ஸ் எதுவும் பண்ணலை. இதோட முடிஞ்சது. ஓகே, நம்ம வந்து ஓவராலாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறது சின்ன நோட் ரெண்டுமே பார்த்துட்டோம். இது தான் வந்துட்டு என் பழைய நோட்டு. பார்க்கவே எவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குல்ல, ரொம்ப அடி வாங்கி. ஸோ இந்த நோட்டும் லாஸ்ட்லேருந்து போயிடலாம். ஓகேவா? லாஸ்ட் டிராயிங் யாருப்பா இது? ஓ மதாரா டிராயிங். இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டதுனால தான் பண்ணது. இது பண்ணக்குள்ளலாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. எனக்கு கலர் அப்போலாம் மிக்ஸ் பண்ணவே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் இந்த ஹேரு இதெல்லாமே. அதுக்கப்புறம் இது வந்துட்டு சாஸ்கே. இதுவும் சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கப்புறம் தான் பண்ணது. இதுவும் வந்து கோட்டு படம் ரிலீஸ் ஆனப்போ தான் பண்ணது. தளபதி டிராயிங். இது சின்சான். இது வந்து நான் கலரிங் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கக்குள்ள வந்து இந்த டிராயிங்லாம் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து சாசுகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி கலரிங்கில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. இதுவும் சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் பண்ணது. இது வந்து இதுதான் கலர் போர்ட்ரேட்டில் நான் ஃபஸ்ட்டு பண்ண டிராயிங். கலர் பென்சிலில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த டிராயிங் வந்து பொறுமையாக பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து பென்சில் டிராயிங்ஸாக தான் இருக்கும். இது எல்லாமே இதுவுமே சப்ஸ்கிரைபர் கேட்டது தான். தங்கலான் மூவி வந்து ரிலீஸ் ஆனப்போ வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ பண்ணது. அதுக்கப்புறம் இது வந்து யுவன் சங்கர் ராஜா. இது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டதுனால தான் பண்ணது. சூர்யா. இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் பண்ணோம். மோஸ்ட்லி எல்லாம் பென்சில் டிராயிங்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், விஜய் சித்து அண்ணா. ஸோ இதுவும் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் பண்ணோம். இதெல்லாம் நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் இருக்கக்குள்ள எப்படின்னா வந்துட்டு ஒரு 10K சப்ஸ்கிரைபர் 5K ஸோ அந்த ரேஞ்சில் இருந்த அப்போ பண்ணது. இது வந்து இந்தியன் 2 ரிலீஸ் ஆனப்போ பண்ணது. இது வந்து கில்லி ரீலீஸ் ஆனப்போ பண்ணது இந்த வருஷத்தில். அதாவது இது பார்த்தா விஜய் மாதிரியே இருக்காது. இது வந்து நான் சார்கோல் பென்சிலில் பண்ணது. ஃபஸ்ட்டு பண்ணேன். இங்கே பாருங்களேன், சார்கோலில் பண்ணது. இது பெருசாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். பட் ஆனால் தளபதி ட்ரை பண்ணேன், ஆனால் லைட்டாக சொதப்பிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ண கூட எல்லாமே அப்படி தான் ஆகும், ஆனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது வந்து தனுஷ். இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டப்போ தான் பண்ணது. ஆனால் இந்த டிராயிங் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்கப்பா, சிலுக்கு டிராயிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரி நம்ம பசங்க தானே கேட்குறாங்க, பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது. அதுக்கப்புறம் தளபதி
நம்ம மோஸ்ட்டாக அதிகமாக டிராயிங் பண்ணதுன்னா தளபதி அண்ணா டிராயிங் தான். இப்போ ஏன்னா அவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, இன்னமும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வந்து அமரன் ஃபர்ஸ்ட் லுக் விட்டப்போ டிராயிங் பண்ணலாம் அவுட்லைன் போட்டேன், ஆனால் அது பண்ணவே இல்லை, அப்படி இருக்கு. இது வந்துட்டு டால், அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கப்புள்ஸ் டிராயிங் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு டிராயிங் பண்ணது டான் மூவிலேருந்து சிவகார்த்திகேயன் அண்ணா, பிரியங்கா, மோகன் டிராயிங் பண்ணது. கரெக்டான டைம்ல வந்துட்டபடியா. இது வந்துட்டு ஒரு ஆர்டர் ஒன்று, பேபி பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி நான் ஆர்டர்ஸ் எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஆனால் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைமு. அது வந்துட்டு கடைசியில் இது ட்ரெஸ் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது பண்ணலான்னு பண்ணேன், ஆனால் அது கடைசியில் பண்ண முடியல. ஸோ அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. அந்த பாப்பாவுக்கு இப்போது பர்த்டே முடிஞ்சு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி விடுவோம், இந்த வருஷமாவது கமிஷன் ஒர்க் வந்து நிறையா பண்ணணும். சரி, இது வந்து கருடன் மூவி வந்து ரிலீஸ் ஆனப்போ பண்ணது. இதுவும் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் பண்ணோம். சூரியனா என்னாச்சுன்னு தெரியல, பண்ணவே இல்லை அந்த பேஜ். இது தளபதி விஜய் துப்பாக்கி மூவிலேருந்து பண்ணது. இதுவும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டதுனால தான் பண்ணோம். இது வந்து மகாராஜா மூவி ரிலீஸ் ஆனப்போ பண்ணது, அதாவது விஜய் சேதுபதி அண்ணா. இவங்க வந்து என்னோட ஃபேவரட். எதில் அப்படின்னா கனா காணும் காலங்களில் வந்து ஸ்டெல்லான்ற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நானாவே தான் பண்ணேன் இது. இவங்க வந்து அனிகா சுரேந்திரன், இவங்களும் வந்துட்டு யாரும் கேட்கல, நானாவே தான் பண்ணேன். அப்போலாம் மோஸ்ட்லி 1K நம்ம ரீச் பண்ணல சப்ஸ்கிரைப்லாம், அதனால மோஸ்ட்லி எல்லாமே டிராயிங் நான் தான் பண்ணுவேன், நானாவே தான் பண்ணுவேன். இது வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நருட்டோ நல்லா பாப்பாருப்பா. அப்போ 6 மந்த்துக்கு முன்னாடி அவர் வந்து இட்டாச்சி கேரக்டர் பண்ணுங்க, ஸோ அதுதான் பயங்கரமான கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால சும்மா அப்போ பண்ணலான்னு அவுட்லைன் போட்டேன், ஆனால் அது பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கு. இது வந்து யாருன்னே எனக்கே தெரியல, சும்மா ரேண்டமாக டிராயிங் பண்ணது இது. இது வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, யாருன்னு தெரியும், வடிவேல் சார். சும்மா இது ஃபன்னுக்காக பண்ணது. இது என்னோட ஃபேவரட் ஹீரோயின், ஸோ சாய் பல்லவி. இதுவும் யாரும் கேட்கல, நான் அப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணது பென்சில் டிராயிங். இதெல்லாம் ஜஸ்ட்டு ரேண்டமாக பண்ணது அப்போ. இதெல்லாம் அப்போ பென்சில் டிராயிங்ஸ் லேர்ன் பண்ணக்குள்ள ஜஸ்ட்டு பண்ணது. வேற இதெல்லாம் 3Dயா பண்ணக்குள்ள கற்றுக்கிட்டப்போ பண்ணது, பேக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து ஹார்ஸு, நல்லா இருக்குல்ல, சூப்பரா. அப்புறம் இது வந்துட்டு ஒரு ஐயில் வந்து 2 கப்பல் நிற்கிற மாதிரி டிராயிங் பண்ணோம். ஆனால் இது வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ரொம்ப குட்டியாக டிராயிங் பண்ணிட்டேன். இவ்வளோ பெரிய ஷீட்டு டிராயிங் பண்ணுங்களேன், எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. சரி, ஓகே. அடுத்து இது வந்துட்டு ஆஃப் பாயில். பட் ஆனால் இது பார்க்கக்குள்ள எல்லாரும் வந்து இது ஆஃப் பாயில்னு சொல்ல மாட்டாங்க, இது ஏதோ சயின்ஸில் வரும் தெரியுமா, அந்த அமீபா அந்த செல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இது பார்த்தா ஆஃப் பாயில் மாதிரி தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆஃப் பாயில் தான் இது. இது வந்து ஓகே, நம்ம வந்து ஸ்டார்டிங் பேஜ் பண்ணிட்டோம். இது வந்து இந்த நோட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வரைக்குள்ள இந்த பேஜ் ஃபுல்லாக நம்ம கலரிங், அதாவது இந்த நோட்டு ஃபுல்லாக வந்து கலர் டிராயிங் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கலரிங்கில் டிராயிங் பண்ணேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓரளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே பென்சில் டிராயிங்காக தான் இருக்கும் இதில். சரி, ஓகே. இது வந்து நம்மளோட நேம் ஃபர்ஸ்ட் பேஜில் ஆர்டிஸ்ட் தமிழ் சுரேஷ். ஓகே, நம்ம வந்து இந்த நோட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இருக்க எல்லா நோட்டும் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இந்த ரியல் டிராயிங் பண்ண நோட்ஸ்னா இது மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் அது உங்களுக்கு காட்டுறேன். பேப்பர்ஸாக இருக்கு, அதாவது இதெல்லாம் ஜஸ்ட் பேக்ரவுண்டில் பண்ணதுக்காக எடுத்து ஒட்டி வச்சிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா KGF யாஷோடது. முன்ன பழைய நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், முன்ன என்னோட டிராயிங் பேக்ரவுண்ட் வந்து இந்த பிக்சர்ஸ் தான் இருந்தது. இது அதுக்கப்புறம் இது தளபதி கில்லி மூவிலேருந்து, இது தலைவர் தலை தோனி. அதுக்கப்புறம் இது வந்து ஜாக் ஸ்பேரோ. நிறைய பேர் வந்து ஆனால் ஜாக் ஸ்பேரோ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போவும் கமலில் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. பாருங்க, அப்போவே வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன் நான் டிராயிங். இது வந்து ஸ்டென்சிலில் பண்ணது, ஸ்டென்சில் டிராயிங். இது வந்து சார்லி சாப்ளின், ஓகேவா. இது வந்து வாலில் முன்ன போஸ்டர் பேக்ரவுண்டில் இருந்தது. இது தளபதி, இதெல்லாம் முன்ன ஒட்டி இருந்தது, ஓகேவா. சரி, ஓகே, இருங்க, இன்னும் இப்போ ஒட்டி இருக்கிறதும் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இப்போ இருக்க பேக்ரவுண்டு. ஸோ முன்ன இருந்த இதெல்லாம் இந்த பிக்சர்ஸும் லைட்டாக முன்ன ஆட் ஆகிருந்தது.
இது வந்து தளபதி. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் சார்கோல் டிராயிங் பண்ணப்போ இந்த டிராயிங் தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டிராயிங்கு. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கலரிங் டிராயிங் தல தோனி. இது வந்து சார்கோலில் பண்ணது தான் தனுஷ், விஐபி தனுஷ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இருக்க பேக்ரவுண்டு. ஸோ தளபதி இதுவும் கலரிங் புதுசாக பண்ணது. இது வந்து நருட்டோவில் ஃபர்ஸ்ட் நான் கலரிங் பண்ணது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இட்டாச்சி, இது வந்து மதாரா, இது வந்து நருட்டோ. ஸோ அவ்வளோதான். இந்த வருஷம் வந்து பண்ண எல்லா டிராயிங்குமே ஓரளவு வந்து கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்க ஸ்கில்லுக்கும் இயர் ஸ்டார்டிங்கில் இருக்க ஸ்கில்லுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து லேர்ன் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களால் தான் வந்து நான் இவ்வளோ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னமும் லேர்ன் பண்ணுவேன். ஸோ நான் லேர்ன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக வீடியோவாகவும் போடுவேன். எனக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து 2025ல நான் என்னென்ன லேர்ன் பண்ணணும், என்னென்ன டிராயிங்ஸ்லாம் பண்ணணும், இன்னும் வேறு என்னென்ன ஸ்கில்லாம் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காக நான் லேர்ன் பண்ணி கற்றுக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். பாய்.